போய் பார்த்த எனக்கு ஷாக்கு. ஜனநாயகன் ஃபுல் படம் HD குவாலிட்டியில ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு துப்பு கட்ட தோசி முக்கியமான சீன்ஸை மட்டும் எடுத்து லீக் பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ் போனதுக்கு அப்புறம் சிரிக்கிறாங்க. அந்த லேப்டாப்ல இருக்கிற துப்பு கட்ட தோசி எரிச்சல் வந்துருச்சு. ஏண்டா எவ்வளவு தாண்டா தொல்லை கொடுப்பீங்க? லிங்கு 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 டிஎம் 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 லிங்கனுப்பு. நீங்க தியேட்டருக்கு போய் காசு கொடுத்து பார்க்கலனாலும் பரவாயில்ல, இப்படி பார்க்காமையாவது இருக்கலாம்ல. நைட்டு 3:30 மணி 4 மணிக்கு ரிவ்யூ போடுறாங்க. மெகாவில் போடு. நான் யோசிக்கிறேன், மெகாவா அப்படின்னா? இஷ்ட குண்டிகளுக்கு கதையை கட்டி விடுறாங்க. அவங்க மேல எல்லாம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், ஃபைன் அடிக்கப்படும், ஜெயில் தண்டனை கொடுக்கப்படும். அண்ணன் படம் தியேட்டர்ல வந்தா நாங்க போய் பார்ப்போம். இங்க என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு? உங்களுக்கு இப்ப பாலையாவை காப்பாத்தணுமா? கொத்தோட புடிங்கிட்டாங்க. 8 hours அகவுண்ட் போட்டிருக்காங்க. 1 லட்சம் வியூ போயிருக்கு. ஒன்ன தூக்குனா 10 அப்லோட் ஆகுது. Hey guys, welcome back. April 10 மலேசியா டைம் நைட்டு 1:30 மணி. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். என் ஃபோனு தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கு. யார் அது 1:30 மணிக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புறது அப்படின்னு பார்த்தா இன்ஸ்டாகிராமில் மெசேஜாக வருது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பல பேர். அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து, அண்ணா உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி, இங்கே வந்து பாருங்க, அங்கே வந்து பாருங்கன்னா, என்னப்பா 1:30 மணிக்கு என்னப்பா அங்கேவா இங்கே வந்து கூப்பிடுங்க அப்படின்ட்டு காலையில் பார்ப்போன்ட்டு பார்த்தா இல்லை, அது வந்துக்கிட்டே இருக்கு. என்னன்னு உள்ளே போய் பார்த்தா உண்மையிலே அதிர்ச்சி. அண்ணா பார்த்தீங்களா, ஜனநாயகன் படத்தை லீக் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து சீன்ஸ் எல்லாம் லீக் ஆகிருக்கு, இங்கே பாருங்க அங்கே பாருங்கன்னு ஸ்க்ரீன்ஷாட்டாக அனுப்புகிறாங்க. ஒரு சில பேர் லிங்காக அனுப்புகிறாங்க. நான் கூட இப்போ ஏஐலாம் வந்துருச்சுல்ல, ஏஐ வச்சு ஏதாவது பண்ணியிருப்பாங்க, சும்மா ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் அப்படின்ட்டு போய் பார்க்குறேன். பார்த்தா அது நேராக நம்மளை எக்ஸ் தளத்துக்கு கூட்டி போகுது, ட்விட்டருக்கு. அங்கே போய் பார்த்தா அந்த நடிச்சாமத்துலங்க மலேசியா டைம் கிட்டத்தட்ட 1:40க்கு காட்டு தீ மாதிரி பரவுது ஒரு 4 கிளிப்பு. அதுவும் எப்படி, ஜனநாயகன் படத்தோட கிளிப்பு தான். போய் பார்த்த எனக்கு ஷாக்கு. என்ன சொல்றீங்க? ஒரு லேப்டாப்பை திறந்து வச்சுக்கிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஒரு துப்பு கட்ட தோசி லேப்டாப்ல அந்த முக்கியமான சீன்ஸை மட்டும் எடுத்து 4 சீனை லீக் பண்ணியிருக்காங்க. இவன் யாரு? இதை யாரு லீக் பண்ணது? ஏன்டா இப்ப லீக் பண்றீங்க? படம் ரிலீஸ் டைம்லயே இந்த கர்மத்தை அப்ப பண்ண வேண்டியதானே? சரியா எலெக்ஷன் டைம்ல உங்களுக்கு இந்த நாட்டியம் தேவைதானா? உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? இந்த எலெக்ஷன் கேம்பெயின், இந்த ரோட் ஷோ எல்லாம் குழப்பணுமா? இல்லைன்னா உண்மையிலே உங்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணி அதில் ஒரு ருசி பார்க்கணுமான்னு தெரியல. எப்படின்னா, இப்போ தளபதியோட படத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா எதெல்லாம் ஹைலைட்டாக நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? அவரோட படத்தில் FDFS போய் நம்ம பார்க்கணும்னு. டான்ஸ், அவரோட ஒரு டான்ஸு, ஃபைட்டு, அவரோட என்ட்ரி, அந்த ஓப்பனிங் சீனு, அப்புறம் கிளைமேக்ஸ், படம் எப்படி முடியுது, அப்புறம் இன்டர்வெல்ல அவர் என்ன வெயிட்டிங் அப்படிலாம் சொல்லுவார்ல, அது மாதிரி இன்டர்வெல். இந்த 5 பாயிண்ட்ஸுக்கும் 5 வீடியோ. இதுல நடுவில் இந்த ஹீரோயின் எல்லாம் வருவாங்கல்ல, காணவே இல்லையா ஹீரோயின்? வந்திருக்கிற சீன் எல்லாம் என்ன? தளபதியோட என்ட்ரி, மொத்த பாட்டு, 5 நிமிஷத்துக்கு ஏதோ ஒரு ஃபைட்டு, கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ்ல எல்லாம் ஒரு கேமியோ ரோல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் லீக் பண்ணி வச்சிருக்கீங்களா? மொத்தமா அந்த எக்ஸைட்மெண்ட்டை சிதைச்சி விட்டுருக்காங்க. அதுல அவன் பண்ணாம பாருங்க, ஒரு வேளை அந்த படத்தோட கிளைமேக்ஸ் போகும்ல, கிளைமேக்ஸ் போனதுக்கு அப்புறம் சிரிக்கிறாங்க. அந்த லேப்டாப்ல இருக்கிற துப்பு கட்ட தோசி சிரிக்கிறான். எனக்கெல்லாம் நைட்டு 1:40க்கு தூக்கமெல்லாம் பறந்து எரிச்சல் வந்துருச்சு. ஏண்டா எவ்வளவு தாண்டா தொல்லை கொடுப்பீங்க? அந்த ஆளுக்கு 1008 பிரச்சனை, அரசியல்னு கால் வச்சதுல 1008 பிரச்சனை, குடும்ப விஷயம் வரைக்கும் பிரச்சனையில வந்துட்டுன்னு. சரி, இப்போ எலெக்ஷனுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு எலெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஆள் அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டு இருந்தா எவனோ துப்பு கட்ட தோசி அதான் எனக்கு டவுட்டு. இது இருங்க, அதுக்கு ஒரு விஷயம். அப்போ அதை பார்த்துட்டு என்ன பிரதர் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சப்ஸ்கிரைபருக்கு மெசேஜை வச்சுட்டு, சரி காலையில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு படுக்கிறேன். படுக்க எனக்கு தூக்கம் வருதில்லை. இதே மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு, எப்படி திமிங்கலாம். கடைசியா அவரோட தலைவா படத்துக்கு இப்படி நடந்தது. அப்பயும் அவருக்கு ஒரு அரசியல் நெருக்கடி தான் இருந்தது. அவர் அப்ப கட்சியில கூட இல்லை. ஆனாலும் டைம் டு லீட்
அப்படின்னு ஒரு டேக்கு போட்டதுக்காக தலைவா அங்கே தமிழ்நாடை தவிர மற்ற எல்லா இடமும் ரிலீஸ் ஆச்சு. அப்போ மலேசியாவில் ரிலீஸ் ஆகி நாங்கள் போய் தியேட்டர்ல எல்லாம் பார்க்குறோம். தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகலை. பார்த்தா திருட்டு விசிடி வந்துருச்சு. இது என்னடா அது வம்பா போச்சு அப்படிங்கிற மாதிரி இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ ஜனநாயகத்துக்கு நடக்குது. சரி 4 கிளிப்பு தானே, இதை வச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து எல்லாத்தையும் அங்கே அந்த வீடியோ எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் முடக்கிடுவானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா என்னதான் இருந்தாலும் தளபதிக்கு அவரோட ஃபேன்ஸ் போய் படத்தை பார்ப்பாங்க. ஒன்று கிளிப்ஸ் தானே லீக் ஆகிருக்கு, பரவாயில்ல. ஏன்னா மாஸ்டர் படத்துக்கும் அதுதான் நடந்தது. ஒரு 2 கிளிப்பு இந்த மாதிரி லீக் ஆச்சு. ஓகே, படுத்துட்டேன். அரை மணி நேரத்தில் திருப்பி என்னடா அது விடமாட்டாங்க போல இருக்கு. அதான் என் ஃபோனு மொச்சப்பட்டையை திட்டுருச்சு போல இருக்கு. டர்ரு ஃபோனை எடுத்து பார்க்குறேன், அதே ஆளு. தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி இன்னுமா என்னப்பா 4 கிளிப்பு வந்துச்சு இல்லை, அதெல்லாம் பார்த்துக்குவாங்கப்பா, அதெல்லாம் டெலீட் பண்ணிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளிப்பை டெலீட் பண்ணிடுவாங்கப்பா, உள்ளே போய் பாரு. போய் பார்த்தா 3 hours 2 minutes ஜனநாயகன் ஃபுல் படம் ஹெச்டி குவாலிட்டியில் ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த துப்பு கட்ட தோசி ஹெச்டி குவாலிட்டியில் ரிலீஸ் பண்ணியிருக்கான். எனக்கு தலையெல்லாம் சுத்திருச்சு. ஏண்டா கிளிப்பை ரிலீஸ் பண்ணிட்டா போய் படுடா. அவன் அந்த கிளைமேக்ஸை பார்த்துட்டு ஒரு சிரிச்சா பாருங்க அந்த நாய். எதுக்குன்னு எனக்கு இப்போ புரிஞ்சுது. நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கேன். எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கேன். இது என்ன நடக்குது, இது உண்மைதானா அப்படின்ட்டு போய் பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்குள்ள எல்லாத்தையும் அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து தூக்கிட்டாங்க. ஹாப்பி. ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த வீடியோ ரிலீஸ் ஆகி ப்ரொடக்ஷன் கம்பெனி அதை தெரிஞ்சு தூக்குறதுக்கு ஒரு 1 hour 40 minutes ஆகும்ல. அந்த 40 minutesக்குள்ள ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டை வச்சு வலிச்சு எடுத்துட்டாங்க படத்தை. வலிச்சு எடுத்துட்டாங்க. எவனும் தூங்கல, படத்தை எடுத்துட்டாங்க. ஒரு 4-5 பேர்கிட்ட படம் போய் சேர்ந்துருச்சு. மிச்சம் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நைட்டு பூரா அந்த 4-5 பேரும் கடவுள். டெலிகிராம்ல குரூப் ஆரம்பிக்கிறாங்க. எல்லா கமெண்ட் செக்ஷன், எக்ஸோட கமெண்ட் செக்ஷனை போய் பார்த்தீங்கன்னா லிங்கு அனுப்பி என்ன பண்ண போற? படுங்கடா. நைட்டு 2 மணி படுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு இவங்க காலத்துல கூத்துல இப்ப இது என்ன நடக்குது, இது அடுத்தது என்ன ஆகும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல இன்னைக்கு பூரா நான் தூங்கலைங்க. காலையில அப்படியே முழிச்சிருந்து காலையில பாருங்க டீயை குடிச்சு நேரா உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்கேன் நான். நைட்டு பூரா இந்த டெலிகிராம்லையும் எக்ஸ்லையும் மாறி என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதுல என்ன தெரியுமா, வயித்தெரிச்சல். படம் நல்லா இருக்கோ இல்லையோ, எத்தனை பேர் அதுக்கு வேலை செஞ்சிருப்பாங்க அந்த படத்துக்கு பின்னாடி. நீங்க தியேட்டருக்கு போய் காசு கொடுத்து பார்க்கலனாலும் பரவாயில்ல, இப்படி பார்க்காமையாவது இருக்கலாம் இல்ல. என்கிட்ட காசு இல்லைங்க கொடுத்து பார்க்கறதுக்குன்னா பார்க்காமையாவது இருக்கலாம் இல்லடா. நைட்டு 3:30 மணி 4 மணிக்கு ரிவ்யூ போடுறாங்க. ஆமா சொல்றாங்க, இப்ப தாப்பா பார்த்து முடிச்சோம், படம் கேசரி தான்ப்பா, கேசரி தான் கொண்டு வச்சிருக்காங்க. அதுல அப்படி ஒண்ணு சொன்னாரு பாருங்க, ஸ்பாயிலரோட ரிவ்யூ போடுறாங்களா. இதுல ஒரு கெத் அவங்களுக்கு. அதுக்கு கீழே நிறைய பேர் வந்து விஜயோட ஹேட்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, பாத்தியா அது பாத்தியா கர்மாடா, இதுடா அதுடா குட் பேட் அக்லி படத்தை இப்படித்தானடா ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு பாத்தியா கர்மா. ஏண்டா ஒரு ஆக்டருக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்தா அது இன்னொருத்தருக்கும் நடந்தே ஆகணுமா? தெரியல, ரிவ்யூ போட ஆரம்பிச்சிட்டாங்க. 1 time வாட்சபிள், இன்ட்ரோ ஓகே, கிளைமேக்ஸ் பிகே ஏகே டூகே. என்னடா எக்கச்சக்க அந்த பெரிய ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சில ஆப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஆப்போட பேரெல்லாம் சொல்கிறாங்க. இத்தனை ஆப்பு இருக்குங்கிறது இன்னைக்கு தான் எனக்கே தெரியும். டெலிகிராமில் பெரிய ஃபைல் அனுப்பலாங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். இங்கே என்னடான்னா போடுறாங்க பேர், ஏதோ மெகான்னு ஒரு பேர் போடுறாங்க, ஒருத்தன் போடுறான். அதில் போகலையா மெகாவில் போடு. நான் யோசிக்கிறேன் மெகாவா அப்படின்னா. நான் அப்புறம் போயிட்டு கூகுளில் பார்க்குறேன், எப்பா இந்த மெகாவில் பெரிய ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மெகான்னா என்னப்பா அப்படின்னா கூகுள் சொல்லுது, ஆமாம் மெகா அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது, பெரிய ஃபைலெல்லாம் அதில் போட.
எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொருத்தன் போட்டிருக்கான் டாஃபி ஷேர்ல போடு, டாஃபில போடு, டாஃபின்னா அந்த கேண்டி தானே பிரிச்சு வாயில போடுறது, அதான்டா எனக்கு தெரியும். திருப்பி போறேன் கூகுள்கிட்ட, எப்பா இந்த டாஃபி ஷேர்னா என்னப்பான்னு கேட்டா மெகா மாதிரி அது ஒன்று பெரிய பெரிய ஃபைல். டாஃபி ஷேருங்கிறான், மெகாங்கிறான், என்னடா இதெல்லாம் பேரு, இதெல்லாம் எங்கடா இருந்துச்சு? அப்பதான் நமக்கு தெரியுதுங்க பச்சை புள்ளையா இருந்திருக்கும். இவங்க எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்யறவங்க. ஏன் பச்சை பிள்ளையா இருந்தா பக்கத்துல இல்ல, நான் இவ்வளவு நாள் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நமக்கு இந்த கம்ப்யூட்டர் விஷயம்னா உள்ள பூந்து அலசுவோம், நீ உள்ள பூரவே இல்லடா. அவங்க சுரங்கம் தோண்டி உள்ள படுத்து கிடக்காங்க. எனக்கு படம் ரிலீஸ் ஆச்சுன்னு ஒரு பக்கம் கவலையிலையும் ஷொக்குலையும், இந்த பக்கம் என்ன நினைச்சு எனக்கு இதா இருந்தது, ஒரு ஒண்ணுமே தெரியாம இருக்கேடா. அவங்கள பாடா டாபி ஷேருங்கிறாங்க, மெகாங்கிறாங்க, உனக்கு டெலிகிராஃப் விட்டா ஒன்றும் தெரியலையே மாப்பிள்ள. ஜோக்ஸ் அப்பார்ட், கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். எங்க இது அரசியல், தளபதி அந்த ப்ரொடக்ஷன் டீம் அவங்க தெரிஞ்சேதான் ரிலீஸ் பண்றாங்க தெரியுமா, லீக் பண்றாங்க. ஏன்னா இதை மக்கள்கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும். இன்னொருத்தர் சொல்றாரு, மக்கள்கிட்ட சேர்க்கணுங்கிறதெல்லாம் அவங்க நோக்கம் இல்லை சார், இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும், அதுக்கு உடனே இவங்க பாருங்க படம் லீக் ஆயிடுச்சு, எங்களுக்கு டக்குன்னு சென்சரை கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணிடுங்க, இல்லாட்டி எங்களுக்கு நட்டம் ஆயிரும்னு கேஸை போட்டு ஒரு 2-3 நாளில் படத்தை ரிலீஸ் பண்ணி எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை ஓட்ட பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் இஷ்டத்துக்கு. இது எவன் லீக் பண்ணா, அவனை அரெஸ்ட் பண்ணாங்களா அதெல்லாம் தெரியாது, இஷ்ட குண்டிகளுக்கு கதையை கட்டி விடுறாங்க. உடனே அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து நைட்டோட நைட்டாக ஒரு நியூஸ் வந்தது என்னென்னா, இதை யார் ரீஷேர் பண்ணுறாங்களோ அவங்க மேலே எல்லாம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், ஃபைன் அடிக்கப்படும், ஜெயில் தண்டனை கொடுக்கப்படும், அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஒரு ஃபேக் ஐடியில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது இப்போ நிப்பாட்ட முடியாது. அதான் விஜயோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மொத்த படத்தை ஹெச்டியில் இல்லை ப்ளூரே பிரிண்ட்டில் கூட போடுங்க, அண்ணன் படம் தியேட்டரில் வந்தால் நாங்கள் போய் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை பார்க்கும்போது சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு படத்தை இந்த பாரு ஹெச்டி குவாலிட்டியில் தளபதியோட படம் வந்திருக்குன்னு போது யாராக இருந்தாலுமே ஒரு ஏர்ஜ் வரும், அது பார்த்தணும், என்னென்ன சீன்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கணும், ஒரு ஏர்ஜ் வரும். அந்த ஏர்ஜ் வந்தும் அந்த பக்கமே போகாமல் அவருக்கு சின்சியரான ஃபேன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த லீக்டு கிளிப்ஸையும் பார்க்க மாட்டோம், அதையும் பார்க்க மாட்டோம். அப்படி எங்கேயாவது ஒரு பிளாட்ஃபார்மில் இருந்தால் உடனே அதை ஒரு இமெயில் அடித்து அவங்களுக்கு இன்றைக்கி இருக்குது பாருன்னு அதை காட்டி கொடுத்து அதை முடக்கிறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஹேட்டர்ஸும் ஒரு பக்கம் ஈக்குவல் சைஸ் ஆஃப் ஹேட்டர்ஸும் இருக்காங்க. இப்போ அரசியலுக்கு வேற வந்துட்டாரா, ஈக்குவல் சைஸ் ஆஃப் ஹேட்டர்ஸ் இருந்துக்கிட்டு இவங்க அதை முடக்க இவங்க முளைச்சி வர்றாங்க, முடக்க முளைக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த 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 கிளிப்ஸு அந்த படமெல்லாம் வைரலாக தீயா பரவிச்சு இல்லை, அதை பார்க்கும்போது பயமாக இருக்குங்க, பயமாக இருக்கு. பல கோடி போட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர், அதில் நடிக்கிற நடிகைகள் எல்லாரையும் விடுங்க, ப்ரொடியூசரை நினச்சி பாருங்க. இப்போ இந்த படத்துக்கு ப்ரொடியூசருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-300 கோடி ரூபா அவரோட காசு இப்போ இருக்குது. இந்த படம் நைட்டு வந்துருச்சு, இப்போ அவருக்கு என்ன ஆகும்? 200-300 கோடி ரூபா கடனை தாங்குற அளவுக்கு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும் அப்படின்னா என்ன ஆகும்? எவ்வளோ ஒரு ட்ராமா ஸ்ட்ரெஸ்ஸில் போயிருப்பாங்கல்ல. இதில் இவங்களுக்கு அது ஒரு GB இன்டர்நெட்டில் முடிஞ்சிடும். இந்த ஒருத்தங்களுக்கு இதை டவுன்லோட் பண்ணி பார்த்தா முடிச்சிட்டோம். அங்கே யோசிச்சு பாருங்களேன், 200-300 கோடி ரூபா ஒரு வந்து ஸ்டக் ஆச்சுன்னா என்ன ஆகுறது? அவருக்கும் பிரச்சனைனா அடுத்தடுத்து ரிலீஸ் டேட்க்கு ரிலீஸ் பண்ண முடியல. ஒரு சில பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க, ஏய் அண்ணனோட ஃபேர்வெல் படத்தை இப்படி ஆக்கிட்டீங்களே. ஒரு சில பேர் சொல்றாங்க, என்னதான் அவங்க பண்ணட்டும், அவங்க அதை தூக்கி டிவிலேயே நாளைக்கு காலையில கூட போடட்டுமே, பார்க்க மாட்டோம். அண்ணனோட ஃபேர்வெல்ல ப்ராப்பரா தியேட்டர்ல தாண்டா பண்ணுவோம், அது எப்போ வந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதும். உடனே தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லாம் அங்கேயும் பரவிருச்சு, போயிடுச்சு, அங்க இருந்து வர்றாங்க. அப்பா அவங்க எதுக்கு காத்துருந்துருக்காங்கன்னு பாருங்க. அவங்களோட கமெண்ட்ஸை பார்க்கும்போது இதுக்கு பாலையா எவ்வளவோ பரவாயில்ல, ஏண்டா இங்க என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு இப்ப பாலையாவை காப்பாத்தணுமா? இப்ப என்னன்னா, அது எங்க பாலையாவோட படத்தை இவர் ரீமேக் பண்றது இவங்களுக்கு பிடிக்கல. ஏன் ரீமேக் பண்ண எனக்கு குறைஞ்சு போயிருங்களா? ஏன்னா தளபதியோட ரீமேக் ஸ்ட்ரீக் வந்து வேற மாதிரி. அவங்க கிட்ட இருக்கிற கில்லிய ஒக்கடு எடுத்து இவர் கில்லி பண்ணி ஒரிஜினலை விட பெஸ்ட்னு பேர் வாங்கிட்டாருல்ல, அவங்களுக்கு அது ஒரு எரிச்சல். எங்க ஒக்கடு எடுத்து இவர் கில்லி பண்ணிட்டு கில்லி இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகுமா, ஒக்கடுவை விட நல்லா இருக்குன்னு வாங்கிடலாம் அப்படின்னு விஜய் தெலுங்குல இருந்து ரீமேக்கை வாங்கினாலே இவங்களுக்கு ஒரு வைத்தறிச்சல். அதுவும் இவரோட கடைசி படம், அதுவும் போயும் பாலையாட கேசரியா வாங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு இதுல பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க.
எப்படா வாயை திறந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படா லைட்டா எங்கேயாவது சதா தெரிஞ்சா கடிச்சிருக்காங்க. நேத்து பெரிய தொடையா தெரிஞ்சிருச்சா காவிட்டாங்க சார், கொத்தோட பிடிங்கிட்டாங்க சார். இதெல்லாம் பார்க்கும்போது தளபதியோட ஃபேஸ் தான் அப்படியே வந்து போகுது. இப்ப எலெக்ஷன் ரோட் ஷோ எல்லாம் முடிச்சிட்டு டயர்ட்ல போய் படுத்திருப்பாரு. இப்ப காலையில எந்திரிச்ச உடனே இந்த நியூஸ போய் சொன்ன உடனே அதை எப்படி அக்செப்ட் பண்றதுன்னு, இவரை விடுங்க, நோ நான் பொலிட்டிக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றேன், அதெல்லாம் மேனேஜர் நீங்க பாத்துக்கன்னு போயிடுவாரு. ப்ரொடியூசருக்கு காலையில பங்கஜா ஒரு டீ குடுமா, பங்கஜாவது மண்ணாவது இங்க பாரியா மொத்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஏதாவது பண்ணியா சீக்கிரம். இப்ப என்ன பண்றது, இப்ப அவர் ஆன்லைன்ல இருக்கிறது எல்லாத்தையும் பிடிச்சிருவாரு. இவங்க எப்படி சந்து மொத்தெல்லாம் போய் ஷேர் பண்றாங்க சார், எத்தனை தான் இது பண்றது, நிறுத்த முடியாது. இப்ப இதை வச்சு இப்ப சட்டு புட்டுன்னு ரிலீஸ் பண்றதுக்கு கேஸ போட்டாலும், இன்னைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே சண்டே சென்சர் போர்டு லீவு, மண்டே வாங்க, மண்டே வந்தீங்கன்னா நாங்க சென்சர் பண்ணி கொடுக்குறோம். அதுக்குள்ள போயிடும். ஒரு சில பேர் சொல்றாங்க இது மலேசியாவில இருந்து தான் லீக் ஆயிருக்கு. ஏன்னா திருட்டு விசிடினாலே ஒரு காலகட்டத்துல மலேசியாவில இருந்து தான் பிரிண்ட் வரும்னு தெரியும். இப்ப வந்தது அந்த லேப்டாப்ல ஒருத்தர் பார்த்து லீக் பண்ணது இல்ல, இது மலேசியாவில இருந்து தான் வந்திருக்குன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க ஒருத்தர் இல்ல இது மலேசியா இல்ல, இது இந்தியாவில இருந்து தான் வந்திருக்கு. அப்புறம் ஒருத்தனோட ஆதார் கார்டு அவனோட போட்டோவை போட்டு இவன் தான் அவன் பிடிச்சாச்சு. அப்ப நான் யோசிக்கிறேன், எப்படி ட்ரேஸ் பண்ணீங்க, இவன் யாரு முதல்ல, உங்களுக்கு பர்சனலா விரோதக்காரனா அவனை இந்த டைம்ல குதில கோர்த்து போடுறீங்களா? ஐயோ யாரதான் நம்புறது. சரி அவனை ட்ரேஸ் பண்ணீங்க, ஆதார் கார்டு எங்க இருந்து எடுத்தீங்க? இந்த சிச்சுவேஷன் ஒரு ஸ்பாக் கிடைச்சா போதுங்க, அதை வச்சு இவங்களோட பிரச்சனையும் தீர்த்துக்கிறாங்க. ஐயோ இது எக்ஸ் வலைதளம் இருக்குல்ல, அந்த கமெண்ட் செக்ஷனை போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுவார், காய்ஸ் பொட்டி வந்துருச்சு, படம் வந்துருச்சு, நான் எடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தா அதுக்கு கீழே ஒரு 1000-2000 கமெண்ட்ஸ், லிங்க் 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 லிங்க். அவர் ரிப்ளை பண்ணுறாரு, பாதி டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும்போது நெட்டு தீர்ந்து போச்சு, உடனே டாப் அப் பண்ணுறாங்க நம்பர். ஒருத்தன் 49 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணியிருக்கான் ஏர்டெல்லுக்கு, இன்னொருத்தன் 99 ரூபாய்க்கு டாப் அப் பண்ண சொல்றான். இது அன்லிமிட்டெட் பேக்கேஜ், மிச்சத்தை டவுன்லோட் பண்ணி உடனே அனுப்பியா, பார்த்துட்டு தான் தூங்க போறேங்கிறான். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்க இப்ப பக்கத்துல இருந்தா சும்மா பொச்சு மேலே அடிச்சு போய் படுக்கிறா, டாப் அப் பண்றோம் முகர கட்டையில பாரு அப்படின்னு அடிக்கணும் போல இருக்கு. அந்த கமெண்ட்ஸை வாசிக்க வாசிக்க எரியுது. என்னடா அது உங்களுக்கு, என்னதான் பைரசியாவே இருந்தாலும் இப்படி என்னதான் லீக் ஆனாலும் மக்கள் டிசிப்ளினா இருந்தாங்கன்னா அது வேலை செய்யாது. யாருக்கு லீக் பண்ணுவீங்க, மக்கள் பார்க்க தானே. மக்கள் டிசிப்ளினா இருந்தாங்கன்னு வைங்க, ஃபர்ஸ்ட் படம் தியேட்டர்ல வரட்டும் அப்புறம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மக்கள் இப்போ அந்த வந்த கிளிப்ஸையோ இதையோ அது தீயா பரவாம யாருமே பார்க்காம இருந்தா அப்லோட் பண்ணவன் இது இப்போ எதுக்கு இதை அப்லோட் பண்ணேன் நான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தளபதிக்கு ஹேட்டர்ஸ்னு ஒருத்தர் கூட இருந்திருக்க கூடாது. இவர் அரசியலுக்கு வந்ததில் அதை தான் சம்பாரிச்சு வச்சிருக்காரு. ஸோ ஒரு சில ஃபேன்ஸ் டிசிப்ளினாக இருக்கிறதையும் பார்த்தேன், வெரி ஹாப்பி. இந்த மாதிரி சில தோஷிங்க பண்ணுற வேலையும் பார்த்தா கட்டுப்பாகுது. எனக்கு உண்மையிலே ஒரு மாதிரியாக இருந்தது தெரியுமா. நைட்டு பூரா நான் தூங்கலை. ஆமாம், தூக்கம் கலைஞ்சிருச்சு. ஃபோனும் கையுமாவே இருக்கேன் நான். என்ன நடக்குது ஏது நடக்குது. என்னால் முடிஞ்சது அந்த ஷார்ட் கிளிப்ஸ் வந்தது இல்லை, அந்த ஷார்ட் கிளிப்ஸ் தான் சோஷியல் மீடியாவில் நிறையா சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. அது எல்லாத்தையும் இந்த ஆன்டி பங்கா ஆன்டி மாஸா ஏதோ ஒரு இமெயில் ஐடி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஆன்டி பைரசி கம்பெனி ஒன்று, அவங்க யாரோ அந்த விஜய் ரசிகர் மன்றத்தாலேயோ ஏதோ ஒரு அந்த இமெயில் ஐடி கொடுத்து இந்த இமெயிலுக்கு நீங்கள் இந்த லிங்க் எல்லாம் அனுப்புங்க அவங்க தூக்கிடுவாங்கன்னு சொல்லி நைட்டு முழுக்க என்னால் முடிஞ்சது என் கண்ணில் பட்ட கிளிப்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அதெல்லாம் டேக் டவுன் ஆகிருக்கு. காலையில் எழுப்பி டீயை குடிச்சிட்டு பார்க்குறேன், அந்த கிளிப்பெல்லாம் யூடியூபுக்குள்ளே வந்துருச்சு. அதுக்குள்ள எக்ஸில் இருக்கும், ஓகே. யூடியூப்ல ஏன்னா நம்ம எல்லாம் சின்னதாக ஒரு வீடியோ போட்டால் காப்பிரைட் அப்படின்ட்டு வருது இல்லை, படத்தையே போடுறாங்க. எங்க பொறுக்க போயிட்டியா, உன்னை தாண்டா யூடியூப், இதெல்லாம் பார்க்க மாட்டியா நீ? அதான் சின்னதாக ஒன்று போட்டால் காப்பிரைட், அவன் மொத்த படத்தையும் இறக்கி வச்சுக்கா யூடியூப்ல.
1,00,000 வியூ போயிருக்குங்க. நைட்டு 8 hours அகோன்னு போட்டிருக்காங்க. 1,00,000 வியூ போயிருக்கு. ஷார்ட்ஸில் போட்டிருக்காங்க. இப்போ காலையில் இப்போ அதுக்கும் அந்த யூடியூப் லிங்க்கையும் எடுத்து அந்த இமெயிலுக்கு அனுப்பிட்டு தான் வந்தேன். எப்போ பார்த்து எப்போ தூக்குவாங்க இதில் இவங்க அதை பார்த்து சாஃப்ட்வேருக்குள்ளே போய் தூக்குறதுக்குள்ளே அவங்க டவுன்லோட் பண்ணி தூக்கிட்டு போய் இன்னொரு சேனலில் போய் போட்டுடுறாங்க. ஒன்றை தூக்குனா 10 அப்லோட் ஆகுது. இது தெரியலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்ம அப்லோட் பண்ணுறவங்கள ஷேர் பண்ணுறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால் பண்ண முடிஞ்சது டிசிப்ளினாக இருக்கிறது தான். அதை இக்னோர் பண்ணுறது. படம் எப்போ வருது நமக்கு தெரியாது, என்னென்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. பட் அரசியல் வேறு படம் வேறுன்னு பார்த்தா அது தியேட்டரில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான் உசிதம். ஆனால் எத்தனை பேர் அதை பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஏர்ஜ் இருக்குல்ல, பார்த்துடணும். அப்புறம் காலையில் எழும்பி இப்போ டிஸ்கஸ் பண்ணுவாங்களே, நீ பார்த்தியா, நான் பார்த்துட்டேன்டா, அப்படி சொல்கிறதுல ஒரு கெத்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ யாராவது அந்த குரூப்பில் ஒருத்தர் நான் பார்க்கலையடா அப்படின்னா நாங்கள் பார்த்துட்டோம்டா, அதில் ஒரு இதாக அவங்களுக்கு, அதில் ஒரு குஷி. அது ஏன் அப்படின்னு தெரியலை. ஸோ நீங்கள் நான் பார்க்கலையடா அந்த குரூப்லேயே இருங்க, நல்லது. இது எப்படி ஸ்டாப் பண்ண போகிறாங்க ப்ரொடக்ஷன் டீம், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போகிறாங்க ப்ரொடக்ஷன் டீம் தெரியலை. இதில் நம்ம ஒரு டைரக்டர், போடாபொடி டைரக்டர் இருக்கார்ல விக்னேஷ் சிவன், அவர் ஒரு இன்டர்வியூவில் ரீசெண்டாக சொல்லியிருந்தார். அவரோட அந்த போடாபொடி படம் ரிலீஸ் ஆகிற டைம் துப்பாக்கியோட சேர்ந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் விஜய் சார் வந்து 12 பேரை ஷூட் அவுட் பண்ணுவார்ல ஒரே டைமில். அதில் 13ஆவது அவர் ஒருத்தரை சுட்டார். அது யாருக்கும் தெரியாது. யார் பிரதர்? என்னையே தான். துப்பாக்கியோட போடாபொடியை ரிலீஸ் பண்ணதுக்கு 13ஆவது புல்லட்டை நான் தான் சார் வாங்கினேன். என் படம் 4 நாளில் வாஷ் அவுட் ஆயிடுச்சு சார். துப்பாக்கி பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இப்போ தான் இன்டர்வியூவில் பேசினார். இன்னைக்கு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துருச்சு. எனக்கு இதை பார்க்கும்போது கிரி படத்தில் ஒருத்தர் மதன் பாபு அவரோட சொந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். வடிவேல் விட மாட்டார். கடைசியில் அவர் பார்ப்பார், சொந்த வீடு வந்துருச்சான்னு பாருப்பா, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஃப்ரைடே ரிலீஸு, எட்டி பாருப்பா, எங்கேயாருந்து பறந்து வந்துட போகிறான். இல்லை சார், அவர் தியேட்டர் பக்கமே வரலையா, ஜனநாயகன் போஸ்ட்போன்டா. அப்படியா, என்னை வீட்டுக்குள்ளே கூட்டி போப்பா. பார்த்தா வடிவேல் எங்கேருந்து பறந்து வர்றாரு. அது மாதிரி என்னடா அது ஏன்டா ஒரு நாள் முன்னாடி பின்னாடி ரிலீஸ் பண்ணலாம்லடா. என் படம் தியேட்டருக்கு வர்ற அன்னைக்காடா ஒரிஜினல் பிரிண்டை ரிலீஸ் பண்ணுவீங்க, என்ன வாழ விடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இதை பார்க்கும்போது விக்னேஷ் சிவன் மைண்ட் ஓடுது. எவ்வளவு பிரச்சனை எல்லாருக்கும் தொல்லை இதால. இப்போ விக்னேஷ் சிவன் பாருங்க, இப்போ எவனாவது காலையில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி பார்க்க போவீங்களா? HD பிரிண்டை ஃபோனில் வச்சுக்கிட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அங்கே அவர் பார்ப்பாரு, என்ன சார் போடா போடிக்கு நசுக்கிறீங்க, இப்போ நீங்கள் இல்லைன்னு தானே வந்தேன், எங்கேயோ ஒருத்தர் திடீர்னு பறந்து வர்றீங்க. நான் தியேட்டர்லாம் பார்த்தேன், உங்கள் போஸ்டர்லாம் இல்லையே சார். நான் தியேட்டருக்கு வரவே இல்லையே. அப்புறம் பறந்து வந்து எனக்கே தெரியாதுப்பா, பறந்து போய் அங்கே பாரு எல்லாரோட ஃபோனுக்குள்ளே உட்காந்துருக்கேன். அப்போ லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி தியேட்டருக்கு வந்தா பார்த்துக்க. விக்னேஷ் சிவன் பாவம், விஜய் ஜனநாயகன் குறுக்க வராது, நம்ம சேஃபா ஒரு டேட்டை பிடிச்சி போயிடலாம்னு தான் 10ஆம் தேதி உள்ள பூந்து வந்து அப்பாடா அப்படின்னு பார்த்தா இங்க இது ஒன்று வந்து வருது பாருங்கள். என்னது ஜனநாயகன் HD பிரிண்ட் லீக்டா, சொந்த வீட்டுக்குள்ள என்ன போகவே விட மாட்டீங்கல்லடா. ஐயோ ஐயோ, எல்லாரும் நினைச்சாலும் பாவமா இருக்குங்க. இப்போ அந்த ஜனநாயகன் டீமை நினைச்சா பாவமா இருக்கு, அதுக்கு சம்மந்தமே இல்லாம விக்னேஷ் சிவனை நினைச்சா அதை விட பரிதாபமா. நைட்டா தூங்காம இருந்த பிள்ளைகள் அதை விட பாவமே. அதான் இது என்னன்னு சொல்லலை, நம்ம இதை நான் ஃபன்னா அவங்கள்ட்ட சொல்றேன். பட் பல பேருக்கு இன்னைக்கு அது பெயினா இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சொன்னால் யாரும் கேட்க போகிறதில்ல. ஒருத்தராவது நம்மளும் டிசிப்ளினாக இருப்போம் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு டிசிப்ளினாக அதை இக்னோர் பண்ணுங்கள். அப்படி உங்கள் கண்ணில் கிளிப்ஸு பட்டுச்சுன்னா அந்த கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த ஆன்டி பைரசி வெப்சைட் ஒன்று இருக்கும், இமெயில் ஒன்று இருக்கும். அந்த இமெயிலுக்கு இந்த லிங்க்ஸை நீங்கள் சும்மா அந்த லிங்க் அனுப்புனாலே போதும், அவங்க அதை செக் பண்ணிவிட்டு தே வில் டேக் இட் டவுன். ஸோ நம்ம சைடில் நம்மளால் முடிஞ்சது ஒன்றும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது, ஷேர் பண்ணுறதை நம்ம அந்த இமெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறது. முடிஞ்சால் இதை பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.